முன்னாடி இவ்ளோ பிரகாசமா தெரியிறேன் அப்படின்னா, எனக்காக உருகுன மெழுகுவர்த்தி என்னோட புருஷன் தான். ஹாய் மின்மினிஸ், நம்மால இருக்கிற தைரியத்துல ஆஃபீஸ்ல கூட ஒர்க் பண்றவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன், நீங்க எடுத்துட்டு வராதீங்கன்னு சொல்லிட்டேன். இங்க வந்து பார்த்தா நம்மாளுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. வேலைக்கு 4 மணிக்கு கிளம்பணும். அதுக்கு முன்னாடியே எழுந்து காலிஃப்ளவர் வந்து மேரினேட் பண்ணிட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே அரிஞ்சு வச்சுட்டு, அரிசியும் அளந்து அத அளந்த டம்ளர தேட போறேன்னு அதிலேயே போட்டுட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. நான் என்ன பண்ணேன்னா, அப்படியே காலிஃப்ளவர் வந்து பொரிச்சுட்டு, தேங்காய் பால் சாதம் தான் வந்து செஞ்சேன். தேங்காய் பால் வந்து பாப்பா எழுந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்து வைக்கல. இல்லைன்னா அதுவுமே எடுத்து வச்சுட்டு தான் போயிருப்பாரு. தேங்காய் பால் சாதமும், காலிஃப்ளவர் பக்கோடாவும் தான் செஞ்சு எடுத்துட்டு போயிருந்தேன். பாகுபலியில இருக்க 4 கம்பார்ட்மெண்ட்ல எனக்கு 2 அவங்களுக்கு 2ன்னு பிரிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவசர கதியில சுண்டல் ஊற வச்சிருந்தாரு. அதையும் வேக வச்சு எடுத்துட்டு வேக வேகமா எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டேன். இவ்வளோ அவசரமா போயும் பஸ் சீக்கிரமா வந்துருச்சு. இன்னைக்கு சபரி வந்து என் கூடவே வந்து பஸ் ஏத்தி விடுறேன்னு சொல்லிட்டு வந்திருந்தான். அவன் தான் குடு குடுன்னு வேகமா ஓடி போயிட்டு பஸ் நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லி பஸ் நிறுத்தி என்னை ஏத்தி விட்டான். ஆண் பிள்ளைனாலும் ஆண் பிள்ளை தான்டா, வெரி ப்ரௌட் ஆஃப் யூ மை சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். பஸ் ஏறி பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்குறதுக்கு முன்னாடியே வந்து நான் இறங்கிட்டேன். பைபாஸ்ல இறங்கி கீழே இறங்கி நடந்து போனேன். ஏன் அப்படின்னா, நம்மால் இங்கதான் ஒரு மண்டபத்துல வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. காலையில எழுந்து பார்க்கவே இல்லை. சரி, அவரை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்துக்கு தான் போனேன். வர்றது அவருக்கு சுத்தமா தெரியாது. எங்களுக்கும் அந்த கல்யாண மண்டபத்துல தான் வந்து கல்யாணம் ஆச்சு. சுமார் ஒரு 8 வருடங்களுக்கு முன்னாடி. மண்டபத்தை பார்த்த உடனே வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. யாருக்கோ கல்யாணம் நடக்குது, யாரு எவரு அதெல்லாம் பார்க்கவே இல்லை. நேரா வந்து உள்ள போயிட்டேன். நேரா உள்ள போயிட்டு நம்பால எங்க இருப்பாரு, கிச்சன்ல தானே இருப்பாரு. சரி, கிச்சனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல போய் பார்த்தா எல்லாரும் பரபரப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அட, நம்மால எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கலான்னு போனா, கரெக்டா மாஸ்டர் வந்து இட்லி ஊத்திட்டு அப்பதான் வந்து மாவு கையோட வெளியே வராரு. வந்த உடனே என்னை பார்த்துட்டு ஒரே ஷாக் ஆயிட்டாரு. வேர்க்க விறுவிறுக்க அழுக்கு பனியனோட நிக்கிறாருல்ல, இந்த அழுக்கு பனியன் தான் என்ன டிசைனா சுடிதார் போட்டு இப்ப வேலைக்கு போக வச்சுச்சு. இந்த கரண்டி பிடிச்ச கை தான் என்ன விரல் நகத்துல மண்ணு படாம ஃபேன் காத்து கீழே உட்காந்து வேலை பார்க்க வச்சுச்சு. நான் உங்க முன்னாடி இவ்வளவு பிரகாசமா தெரியுறேன் அப்படின்னா, எனக்காக உருகுன மெழுகுவர்த்தி என்னோட புருஷன் தான். சும்மாவே விட மாட்டாரு. மண்டபத்து வரைக்கும் வந்துட்டு விட்டுருவாரா. அதனால காலையில டிஃபன் வந்து ரெடி பண்ணி கட்டி கொடுத்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து இறக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து இட்லி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு.